பராசக்தி சூப்பர் ஹிட் அப்படின்னு சொன்னேன். எங்க? தமிழ்நாட்டுல. ஆ? ஆ. அப்படியா? சரி சரி சரி. சார், நான் நம்பிட்டேன். 100 யாவது கோடி ஏதாவது வருமா? சக்சஸ் மீட் எல்லாம் வச்சிருக்கன்றாங்க. என்ன அளவுன்னு ஒண்ணும் புரியல சார். ஆ, ஆனா சும்மா இருயா. தமிழ்நாட்டுல வந்து ஒரு படம் நாள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சக்சஸ் மீட்டுக்கு எல்லாம் பிளான் பண்ணிடுறாங்க. ஓ. ஏதோ ஒரு படத்துக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா அவனுக்கு? இந்த ம். டிக்கெட் அப்படியே பத்திரமா வச்சுக்காங்க. இத வந்து சக்சஸ் மீட் நாங்க கொண்டாடுவோம். அப்போ இந்த டிக்கெட் எடுத்துன்னு வாங்கன்னு சொன்னாங்க. கட்சியில ஊத்தின்னு போயிடுச்சு அந்த படம். சூர்யா படம் ஏதோ நினைக்கிறேன் ஒரு படம் சமீபத்துலதான். அப்படியா? எனக்கு தெரியல. இது மாதிரிதான் சொன்னாங்க. அதனால ரொம்ப ஓவரா ஆட்டம் போடாதீங்க. ராணுவத்துல ஐஞ்சவனை விட ஆணவத்துல ஐஞ்சவன் தான் அதிகம். இது சந்தான டயலாக். அதனால வந்து தைரியமா சொல்லலாம். என்னங்க இந்த காலத்துல எந்த படங்க ஓடுது? அப்படியே சொல்லிக்க வேண்டியதான் ஹிட் அடிக்குது அப்படின்னு. எனக்கு என்னவோ அந்த கர்ப்பாம்பூச்சிக்கு கொசுக்கு எதிராக வர ஹிட் தான் ஞாபகம் வருது. புசு புசுன்னு அடிச்சா ஒண்ணுமே காணாம போயிருமே. அந்த மாதிரி. அதுலயும் அந்த படத்தை பாத்தீங்கன்னா, ஏங்க இந்திய எதிர்ப்பு அப்படின்றது வந்து ஏதோ ஊர்கா மாதிரி வச்சுக்கிறாங்க. அதுவே கதை கிடையாது. இப்போ அந்த கேரளா ஃபைல்ஸோ இல்ல வந்து அந்த காஷ்மீர் ஃபைல்ஸோ அது வந்ததுன்னா அதுதான் அந்த கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர். அதை வச்சுதான் படமே எடுத்திருக்காங்க. சரியா? அப்படி இருந்துச்சா நீங்க வந்து ஏதோ ஒரு வேற இந்த பழி வாங்குற ஸ்டோரி, வில்லன் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி அதுல கொண்டாந்து அவர் இந்தியை எதிர்க்கிறார் அப்படின்னா அது வந்து இந்திய எதிர்ப்பு படம் ஆயிருமா? அதுல வேற இன்னும் இல்லாத விஷயங்கள் எல்லாம் காமிச்சிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் இல்லாத விஷயங்கள், மறைந்த ஒருவரை பத்தி இல்லாத விஷயங்களை சித்தரித்து காண்பிக்க கூடாது அப்படின்னு யூத் காங்கிரஸ்ல சொன்னதா ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற நான் பார்த்தேன். நான் ஒரு லெட்டர் பேட்ல வச்சிருந்தாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் லெட்டர் பேடு அப்படிதான் இருந்தது. யூத் காங்கிரஸ் தமிழ்நாடு அப்படின்னு. ஆமா. அப்போ இதெல்லாம் வந்து என்ன விதமான ஒரு அரசியல் எனக்கு புரியல. ஜனநாயக அப்போ நீங்களே நம்புறீங்களா? ஜனநாயகன் வந்தது அப்படின்னு சொன்னா உடனே ஜெயிச்சிருவாரு விஜய். அதனால அதுக்கு இது கவுண்டர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப ரெண்டுமே படமும் ஊத்திக்கும் அரசியலும் ஊத்திக்கும். அதுக்கு இது பதில் கிடையாது. இந்த படம் அப்படின்னா கொடுங்க எல்லா படமும் எப்படி ஓடுது எப்படி ஊத்திக்குதுன்னு நமக்கு தெரியும். அதனால ஹிட்னு சொன்னாங்கன்னா அப்படியே சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். எந்த படத்துக்காவது இல்ல ஆனா ஒரு பெரிய புரட்சி பண்ணிருக்காங்க விக்ரம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துக்கும் வந்து தமிழகத்துல ஹெல்மெட் போட்டு போனா டிக்கெட் கொடுக்கறது அப்படின்றத நான் பார்த்தது இல்ல. நானும் வந்து தினைக்கும் நீ ஏன் பாக்குறல ஹெல்மெட் இல்லாம நான் வரவே மாட்டேன். ஆனா எனக்கு யாரும் டிக்கெட் கொடுக்கல. சார் எனக்கு கொடுக்கவே இல்லை.